நெக்ஸ்ட் நேயர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை மாத ராசி பலன்கள். மாத ராசியை பொறுத்தளவு நம்ம யாரை வச்சு நம்ம கணிக்கிறோம் அப்படின்னா, சூரிய பகவான் வச்சு தான். சூரிய பகவான் எந்த ராசியிலேருந்து எந்த ராசியில் இருக்காரு, மற்ற கிரகங்களின் கோச்சாரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசியில என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அதன் அடிப்படையில் தான் பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் மிதுன ராசியில் இருக்கார். அதாவது இந்த மாத தொடக்கத்துல இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில் இருக்கிற சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு அப்புறம் கடகராசிக்கு போறாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் கடகராசியில ஏற்கனவே யார் இருக்காங்கன்னா, புதன் பகவான் இருக்கிறாங்க, குரு பகவான் இருக்கிறாங்க, சுக்கிரன் இருக்காரு. மேலும் இந்த சுக்கிரன் 4ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போறாரு. அந்த சிம்ம ராசியில தான் கேது இருக்காரு. ஓகேங்களா? இது புதன் பகவான் வக்ரகதியாகி 8ஆம் தேதி மிதுன ராசிக்கு போறாரு, அவருடைய சொந்த வீட்டுக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கும்பராசியில ராகு பகவான் இருக்கிறாங்க, மீனத்துல சனி பகவான் இருக்கிறாங்க, மேசத்துல யாரும் இல்லை. ஆனா செவ்வாய் எங்க இருக்கிறாருன்னா ரிஷபத்துல இருக்காரு. இந்த மாதிரியான கிரகங்களின் கோச்சார அடிப்படையில இந்த மாதத்துல என்ன மாதிரியான ஒரு நல்ல பலன்களையும் மாற்றத்தையும் கொண்டு வருதுன்னு உங்க ராசியின் அடிப்படையில நம்ம பார்த்துடலாம். இது எல்லாமே ஒரு பொது பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய பிறந்த தேதி வச்சு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதக ஆலோசனை தேவைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி இல்லை கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. அதன்படி உங்களுக்கு அதற்குண்டான ஜாதக ஆலோசனை உங்களுக்கு சொல்லப்படும். இது எங்களுக்கு ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி நேரம் எதுவுமே எனக்கு தெரியாது, என்ன பண்ணலாம் நாங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு பிரசனத்தின் அடிப்படையில் நம்ம ஜாதகம் பார்த்து சொல்லப்படும். பிரசனம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஆர்டர் வச்சும் பார்க்கலாம். நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்வியான நேரத்தை வச்சும் அதுக்குண்டான பலன் கண்டிப்பாக சொல்லப்படும். ஸோ உங்களுடைய கேள்விகள் சந்தேகங்கள் அனைத்துக்குமே தெளிவான பதில் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ கீழே உள்ள நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. தெளிவான உங்களுடைய ஜாதக பலன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். மிதுன ராசிக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அவங்களுடைய உடல் நலத்தை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நல்லா தான் இருந்துச்சு, நல்லா தானப்பா இருந்துச்சு, ஆனால் திடீர்னு என்னன்னு தெரியல, உட்காந்தா எந்திக்க முடியல, நின்றுக்கிட்டு இருந்தாலும் மறுபடியும் ஒரு கால் வலி இருக்குது, குறுக்கோலி இருக்குது, இந்த பெயின் என்னால் முடியவே இல்லை, என்ன மருத்துவம் பார்த்தாலும் டெய்லி ஊசி போடணுங்கிறாங்க, என்ன பண்ணணுன்னே தெரியல, மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கவும் முடியாது, அது சாப்பிட்டா அதுக்கு வேற வயிற்று வலின்னு சொல்லி அடுத்தடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை, உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் உடல்நிலை மேம்பாடு அடையும். எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலும் சரி, இந்த உடல்நிலை சரியாகிறதுக்குண்டான அமைப்பு இந்த ஜூலை மாதத்திலேருந்தே அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஏன்னா ஏற்கனவே சூரிய பகவான் தொடக்கத்திலே நம்ம மிதுனராசியில் தானே இருக்காரு. அப்படி இருக்கும்போது அந்த சூரியனோட ஆற்றல் அவங்க மேலே விழுந்தாலே போதும். காலையில் எழுந்திரிச்சு அவங்க சூரிய நமஸ்காரம் பண்ணணும், சூரிய பகவான் வழிபாடு பண்ணாலும் அதுவே அந்த உடல்நிலையில எல்லா பிரச்சனையும் சரி கட்டிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா பண வரவு உங்களுக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது பொதுவாகவே அறிவு நுண்ணறிவாற்றல்னு சொல்லி நம்ம யார் சொல்லணுமோ இல்லையோ கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்கள சொல்லணும். அப்பேற்பட்ட ஒரு நுண்ணறிவாற்றல், அதாவது இப்போ நம்ம என்ன நடக்கணும், இப்போ நம்ம நல்லா இருந்தால் போதாது, இனி வரும் காலத்துக்கு நல்லா இருக்கணும், இனி வரும் நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும்னு சொல்லி அதற்கேற்ற மாதிரியான என்ன சேவிங்ஸ் பண்ணணுங்கிற முதற்கொண்டு பிளான் போகிறது யாருன்னா நீங்கள் தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு ரொம்ப அதிகப்படியான ஆற்றல் மூலமாக எப்படி நம்ம பணம் சம்பாதிக்கலாம், அந்த பணம் சம்பாதிக்கிறத எப்படி சேமிக்கலாம். இதுக்கு முன்னாடி நல்ல பணம் வருமானம் வந்துக்கிட்டே இருந்துச்சு, ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் தடங்கள் ஆகி போச்சு. ஆனால் மறுபடியும் பணம் வர்றதுக்குண்டான அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. மேலும் உங்களுக்கு உங்களுடைய மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பாங்க. அது வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, சொந்த தொழில் நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு உதவி வேணும்னாலும் உங்களுடைய மூத்த சகோதரர் பக்கபலமாக நிற்பாங்க. ஒரு என்னன்னாலும் பண்ணுமா, உனக்கு நான் சப்போர்ட்டாக நான் இருக்கேன், என்னாலும் பண்ணப்போ உனக்கு நான் சப்போர்ட்டாக இருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு உதவியாக இருப்பாங்க. வேலை கிடைக்காம இருக்குது, எனக்கு வேலையே இல்லாமல் இருக்குது, அப்படி இருக்கும்போது எனக்கு எப்படினாலும் வேலை வேணால் உங்களுடைய சகோதரர்கள் மூலமாக ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்குண்டான அமைப்பு இருக்குது. அரசாங்க காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக உங்களுக்கு சாதகமாக முடியும். ஏதாவது டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணி அது உங்களுக்கு கிடைக்கிறதுல பட்டா உங்கள் பேருக்கு மாற்றுறதுன்னு சொல்லி நிறையா விஷயங்கள் அலைஞ்சு எப்பா இத்தனை தடவை போய் ஏறி இறங்கிக்கிறோம், ஒரு வேலை முடியுதா, இத்தனை மாதமாச்சு அப்படின்னு சோர்வடைந்து போய் இருக்கும்போது இந்த காலகட்டம் கரெக்டாக அந்த வேலையை உங்களுக்கு முடிச்சு கொடுக்கும். என்னப்பா போனோன்னே இந்த வேலையை முடிச்சிட்டோம், நம்மளுக்கு தானே இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆச்சரியமான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது.
முக்கியமான ஒரு தொடர்புகள், அதாவது முக்கியமான பிரமுகர்களின் தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சமுதாயத்தில் ஒரு பெரிய அந்தஸ்து உள்ளவங்க, அரசியல்வாதிகள், முக்கியமான ஒரு போஸ்டில் இருக்கிறவங்க, அப்படிங்கன்னா ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு நிச்சயமாக நிகழப்போகுது. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அனைத்துமே உங்களை விட்டு அகலப்போகுது. என்ன ஒரு தொல்லை, நம்ம பாட்டுக்கு வேலையை நான் உண்டு, என் வேலை உண்டு, நான் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கேன், சும்மா நான் பாட்டுக்கு இருக்கும்போது என்னை எதுக்கு தேவையில்லாமல் நோன்றீங்க, நிறைய அந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ ரொம்ப அதிகமாக அதன் மூலம் பாதிக்கவும் பட்டுட்டீங்க. அந்த தொல்லைகள்லாம் உங்களை விட்டு போக போகுது. அதாவது உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய புகழ்ச்சி பிடிக்காதவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய தொல்லைகள் கொடுத்தாங்க, இப்போவும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது எல்லாமே உங்களுடைய வளர்ச்சி மூலயமாவே முறியடிச்சுடுவீங்க. அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு முன்னேற்றத்தை தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு இந்த மாதம், ஜூலை மாதம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாபம் பொதுவாகவே எதிர்பார்த்த லாபமாகவே இருக்கும். இது நான் ஃபாரின் போகணுன்னு நினைக்கேன், வெளிநாடு போகணுன்னு நினைக்கேன், போகலாமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக போகலாம். அதற்குண்டான வாய்ப்பு உங்களை தேடி அதுவாகவே வரும். நீங்கள் முயற்சி ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலே போதும், கொண்டு வந்து கையில் கொடுத்துரும். இந்தாப்பா உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இல்லைன்னா இந்தாப்பா நீ என்ன காலேஜ் சேரணும் நினைக்கோ அந்த காலேஜுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்மா, நீ தாராளமாக வந்து சேருமா அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு உண்டான ஒரு பாசிட்டிவான ஒரு செயல் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்க போகுது. மிதுன ராசி நேயர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை, ஒரு அந்யோன்யம், அமோகம் அருமையாக இருக்க போகுது. குழந்தைகளுடைய படிப்பு நல்லா இருக்க போகுது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க, அதற்கும் ஒரு நல்ல பலன் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, என்ன வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா பெருமாள் கோயில் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் கோயில் வழிபாடு பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களால் முடிந்த படிக்க கஷ்டப்படுற மாணவர்களுக்கு உதவி பண்ணுறீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப பெரிய உதவிலாம் இல்லை, உங்களால் முடிஞ்ச பென்னோ பென்சிலோ இல்லை நோட் புக்கோ வாங்கி கொடுத்து ஒரு 5-6 பேருக்கு வாங்கி கொடுத்தாலே போதும். வாங்கி கொடுத்து உதவி பண்ணுங்கள். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் அருள் பரிபூரணமாக இருக்கும்.